நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் பாகிஸ்தான் T20 சீரிஸ் தான் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிச்சு, எப்படியோ பாகிஸ்தான் ரொம்ப மொக்கையா ஆடினாங்க. அதனால வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாம் போட்டு பாகிஸ்தானை கோச் போட்டு செம்ம செய்கை செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த மேட்ச் வந்து செகண்ட் மேட்ச் வந்து பயங்கரமா ஆடினாங்க பாகிஸ்தான் டீமு. போலிங்லாம் அப்பா வேற லெவலா போட்டாங்க. ஆக்சுவலா பாகிஸ்தானாவே போலிங் தான் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், பேட்டிங் கூட பெருசா இருக்காது. போலிங் வந்து அவங்க 120 இருந்தாலுமே வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்றாங்க, அவ்வளவு சூப்பரா போடுவாங்க நம்ம பாகிஸ்தான் பிளேயரு. போலிங்னாவே கோச்லாம் வந்து பவுலிங்ல தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அந்த லெவல்ல இருக்கும், பயங்கரமான கோச்சிங் இருக்கும் பாகிஸ்தானுக்கு. நேத்தும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன போட்டு செம்ம செய்கை செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. பாகிஸ்தான் வந்து வெறி கொண்டு வந்து இந்த மேட்ச் ஆடினாங்க. வந்தோடனே வந்து டாஸ் ஜெயிச்ச நம்ம பாகிஸ்தான் டீம் வந்து போலிங் எடுத்துட்டாங்க. உடனே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங்ல யார் ஆடினான்னு பாத்தீங்கன்னா குண்டடிகாக்கும் நம்ம என்ட்ரிங்ஸும் ஆடினாரு. பெருசா ஆடவே இல்லை, ரெண்டு பேருமே வந்து சரியா இல்ல, ஒரு டிஜிட்லயே அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் உண்மையிலேயே வந்து டிகாக் எதுக்குதான் அப்பயே வந்து எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிருக்கலாம், எதுக்கு திரும்ப வந்தாருன்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த ஒரு பேரோடவே போயிருக்கலாம், நல்ல பிளேயரு, ஓப்பனிங் நல்ல பேட்ஸ்மேனு, நல்ல ஸ்டைலிஷான பிளேயர் அப்படின்ற ஒரு பேர்லயே போயிருக்கலாம். திரும்பி வந்தது வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா வந்து சரியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டார் டிகாக், அந்த அந்த பழைய ஃபார்மே இல்ல அவருக்கு. நேத்து வந்து பெருசா ஆடல. அதுக்கப்புறம் வர பிளேயர் எல்லாமே பர்கர் சரி, அதுக்கப்புறம் ஜாஷி எல்லாருமே வந்து ஆடினாங்க. பெருசா பெர்ஃபார்மன்ஸ் யாருமே வரல. எதனாலனா பாகிஸ்தான் சூப்பரா போலிங் போட்டாங்க. அஃப்ரிடி எல்லாம் அனுப்பிட்டாங்க போன வாட்டியே. சரியா அஃப்ரிடி போன வாட்டி மட்டும் இல்ல, போன மேட்ச் மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே வந்து அந்த ஃபேஸ் வரல, அந்த ஸ்விங் வரல, எதுவுமே வரல. அதனால வந்து போன மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் தோத்திட்டாங்க. அவருக்கு பதில் வந்து மிர்சா, அதுக்கப்புறம் நஹீம் ஷா, அஷ்ரஃப்னு சொல்லி சில பவுலர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த அஷ்ரஃப்ன்ற பவுலர் வந்து நேற்று சூப்பரா போட்டாரு, 4 விக்கெட் எடுத்துட்டாரு. எல்லா முக்கியமான பிளேயர் ஓப்பனிங்லயும் சரி எல்லாருமே தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நசீம் ஷாவும் வந்து அவர் நார்மலாவே பயங்கர ஸ்விங் போடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் இருப்பாங்க, நசீம் ஷா, ஹரிஸ் ராஃப், அப்புறம் அஃப்ரிடி, இந்த 3 பேர் தான் லைன் அப். வேற மாதிரி இருக்கும் இந்த லைன் அப். இந்த லைன் அப் பார்த்தாவே போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து அஃப்ரிடியும் ஹரிஸ் ராஃபும் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்பயும் வந்து இவர் நல்லா போட்டாரு, 3 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மிஸ் வந்து நல்லா போட்டாரு, அவரும் 3 விக்கெட் எடுத்து மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து கம்மி கம்மி ரன் கொடுத்ததுனால நல்லா சூப்பரா போட்டாங்க இவங்க பாகிஸ்தான் பவுலர்ஸ். ஆஸ்திரேலியா எவ்வளவு அடிச்சுன்னா 120 போல தான் அடிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஈஸியா இவங்க பண்ணிடலாம். ஆனா பேட்டிங் தான் இல்லையே நம்ம கிட்ட, பாகிஸ்தான் கிட்ட தான் பேட்டிங் இல்லையே. எங்க பாபர் அசாம் பெருசா ஆறுது இல்ல, ரிஸ்வானியா இல்லைன்னு தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்பே இல்லை. அதனால வந்து ரெண்டு பேரும் 50-50% தான் இருந்தது. உண்மையிலே யார் வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா போலிங் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்கரு, நிங்டி எல்லாம் போட்டாங்க. பெருசா அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வந்து நல்லா தான் போட்டாங்க. ஏன்னா டார்கெட் கம்மினால அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பொறுமையான சிங்கிள் தட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங் நம்ம அயூப் வந்து சூப்பரா ஆடினார். உண்மையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு வந்து இவரு ஆடுறாரு இப்படி. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து பயங்கரமா சொல்லுவாரு, இது மாதிரி நான் இந்த மேட்ச் இந்தியா கூட இப்படி ஆடிடுவேன், இல்ல இந்த மேட்ச்ல இப்படி ஆடிடுவேன், கண்டிப்பா இந்த மேட்ச் 50 பும்ரா ஓவர்லாம் செம்மட்டி அடிப்பேன்னு சொல்லி மேட்சுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா பேசுவாரு. ஆனா வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டார், அவுட் ஆயிடுவாரு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் போட்டு இவரை பயங்கரமா கலாய்ப்பாங்க. ஆனா எல்லா மேட்சும் இந்த மாதிரி சொல்லுவாரு. ஆனா உண்மையிலேயே நேத்து தான் வந்து அவரு சூப்பரா ஆடினார். 71 ரன்ஸ் ஆடி நல்ல டீமை வந்து முன்னாடி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாபர் அசாம் வந்தாரு. வந்தோடனே அவரு வந்து கம்மி ரன் வந்துருச்சு, ஆக்சுவலா கம்மி ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு 10 ரன்னோ 11 ரன்னோ அடிச்சு நம்ம பாகிஸ்தானை வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஸோ நேத்து மேட்ச் வந்து உண்மையிலேயே பாகிஸ்தான் நல்லா பிளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் நல்லா பிளே பண்ணாங்க. போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி நல்லா பிளே பண்ணாங்க. 71 ரன் அடிச்சு அயூபோ வந்து சூப்பரா பண்ணாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து 3க்கு 1-1ன்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து கப்பு T20 சீரீஸ்ல. ஸோ யார் வெயிட் பண்ணுவான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாகிஸ்தான் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் வர தேர்ட் T20 சீரீஸ். ஏன்னா 1-1 இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவும் நல்லா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க, பாகிஸ்தானும் நல்லா சூப்பரா ஆடுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வின் பண்றான்னு சொல்லி.